ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது டொமேட்டோ பொர்த்தா ரெசிபி. இது அடிக்கடி சோஷியல் மீடியாவில் உள்ளே வந்துட்டுருக்கு. அப்படி என்ன இருக்குது இந்த ரெசிப்பியில் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சுங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து இதோட நிறம் நல்ல கருகிற அளவுக்கு மாறுற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இது நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பல்லாரி சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்ல கலர் மாறி அந்த கருகிற கலருக்கு வரணும். பட் நான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கருகுனா அந்த டேஸ்ட் சிலருக்கு பிடிக்காது. அடுத்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வேக வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு தூவி மூடி வச்சு அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிற ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ தக்காளியில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம கையால் நல்ல நொறுங்க பிசைஞ்சிக்கணும். அதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இதை மிக்ஸி ஜார்லேயோ எதுலேயோ போட்டு அரைக்க வேண்டாம். இதை கையாலேயே நல்ல நொறுங்க பிசையணும். அதனால தான் இதை நல்ல மேஷி கன்சிஸ்டன்சிக்கு நான் உங்களை வறுத்தெடுக்க சொன்னேன். பாருங்கள், இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மல்லியில் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இந்த டொமேட்டோ பொர்த்தாவை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைசினஸ், கொஞ்சம் டேங்கினஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு போர் அடிக்கிற நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. கர்ட் ரைஸ்க்கும் இது சூப்பரான காம்போவாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.